இது என் வாழ்க்கையில் ஒரு உண்மையான நன்றி உணர்ச்சியுடன் சொல்ல வேண்டிய பகுதி. என் வளர்ச்சிக்கு, என் சிந்தனை மாற்றத்திற்கு, என் உள்ளார்ந்த மாற்றத்திற்கு நான் அதிகமாக கடமைப்பட்ட ஒருவராக இருந்தால் அது பாப் ப்ராக்டர் தான். அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஊக்கம் மட்டும் கொடுக்கவில்லை, அவை என்னை மாற்றின. எப்படி நினைக்க வேண்டும் என்பதை, எப்படி நம்ப வேண்டும் என்பதை, எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன், செல்ஃப் டவுட், தோல்வி பயம் ஆகியவற்றை தாண்டி செல்ல வேண்டும் என்பதை, எப்படி என் வாழ்க்கை முடிவுகளுக்கு நான் தான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நாள் நான் உணர்ந்தேன். நான் என் பலவீனங்களை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று. அந்த நாளில் இருந்து அதை நிறுத்தினேன். என் பயத்தை உணவாக்கவில்லை, என் விஷனை உணவாக்க ஆரம்பித்தேன். ஒரு பெரிய மனிதர் சொன்ன ஒரு வரி என் வாழ்க்கையில் ஆழமாக பதிந்தது. ஃபேத் என்றால் முழு படிக்கட்டையும் பார்க்காமல் முதல் படியை எடுப்பதுதான். அதைத்தான் நான் செய்தேன். எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகும் வரை காத்திருக்கவில்லை. நம்பிக்கையோடு முன்னே நகர ஆரம்பித்தேன். அது எனக்கு வேலை செய்தது என்றால் அது உங்களுக்கும் வேலை செய்யும். இப்போ நேராக முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். உங்கள் வெற்றியை அதிகமாக திருடும் விஷயம் ஒன்று இருக்கிறது. அது ஃபியர், பயம். அது முகமூடி போட்டு வராது, இரவில் திருட வராது, மெதுவாக சத்தமில்லாமல் உங்கள் எண்ணங்களில் ஊடுருவும். நீ வெற்றி பெற மாட்டாய் என்று சொல்லும். இதை காப்பாற்ற முடியாது என்று கிசுகிசுக்கும். அதைவிட மோசமாக, இதற்கு நீ தகுதியில்லை என்று உங்களை நம்ப வைக்கும். பைபிளில் ஜாப் சொன்ன ஒரு வார்த்தை இன்றும் உண்மையாக ஒலிக்கிறது. நான் அதிகமாக பயந்ததே எனக்கு நேர்ந்தது. நீங்கள் பணத்தை பற்றி எப்போதும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால், எப்போதும் போதாது என்ற பயத்தில் இருந்தால், உங்களிடம் இருப்பதை இழந்து விடுவேனோ என்ற பதட்டத்தில் இருந்தால், நான் மெதுவாக உங்களுக்கு ஒன்று நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த பயம் உங்களை பாதுகாக்கவில்லை. அது நீங்கள் பயப்படுகிற அதே விஷயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாப் ப்ராக்டர் தெளிவாக சொன்னார், பணம் இல்லாமல் போய்விடுமோ என்று கவலைப்படுவது பொறுப்பான செயல் இல்லை. அது உங்கள் சப் கான்ஷியஸுக்கும் யூனிவர்ஸுக்கும் நீங்கள் அனுப்பும் ஒரு செய்தி. எனக்கு அப்பாண்டன்ஸ் சாத்தியமில்லை என்ற செய்தி. அப்புறம் என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையும் அதே செய்திக்கு ஏற்ப வடிவம் எடுக்கும். மிஸ்டர் சாப்மன் என்ற ஒருவரின் கதையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒவ்வொரு காசையும் சேமித்தார், சின்ன சந்தோஷங்களையும் மறுத்தார். ஏழையாகி விடுவேனோ என்ற பயத்தில் வாழ்ந்தார். ஆனால் வறுமையை தவிர்க்க நினைத்தபடியே வறுமையான வாழ்க்கையையே வாழ்ந்து முடித்தார். இதுதான் பயத்தின் பரிதாபமான உண்மை. நீ ஓடிக்கொண்டிருக்கும் விஷயத்துக்கே அது உன்னை கொண்டு போகும். இப்போ ஒரு நிமிடம் நிறுத்தி உன்னையே கேட்டுக்கொள். என் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் பயத்தால் இயக்கப்படுகின்றன? எத்தனை நல்ல வாய்ப்புகளை நான் இல்லை என்று சொன்னேன். செலவு பயம் காரணமாக, தோல்வி பயம் காரணமாக, மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் காரணமாக. உன் மனதுக்குள் இருக்கும் அந்த பயத்தை அமைதியாக்கி நீ கனவு கண்ட கரியருக்கு, பிஸ்னஸ்க்கு, சக்சஸ்க்கு ஒரு சின்ன படி எடுத்தால் போதும். அந்த ஒரு தருணத்தில நீ யூனிவர்ஸின் சக்தியோடு அலைன் ஆகிறாய். ஆமாம், பயம் திரும்ப வரும். டவுட் மீண்டும் கிசுகிசுக்கும். ஆனால் அது வந்தால் பின்னால் ஓடாதே, நேராக நில். அல்லது தேவையெனில் மண்டியிட்டு சொல், இந்த பயத்தை நான் வெல்ல முடியும். இந்த பயத்தை விட நான் சக்தி வாய்ந்தவன். அந்த தருணத்தில்தான் யூனிவர்ஸ் பதில் சொல்கிறது. அந்த தருணத்தில்தான் பாதை திறக்க ஆரம்பிக்கிறது. வாய்ப்புகள், யோசனைகள், மனிதர்கள் உன் வாழ்க்கையில் மலர் தொடங்கும். இதை கவனத்தில் வைத்துக்கொள். சக்சஸ் ஒரு லாட்டரி இல்லை. அது நீ உருவாக்கும் ஒரு ரிசல்ட். தொடர்ந்த முயற்சியால், உறுதியான நம்பிக்கையால், தினசரி கமிட்மெண்ட் ஆல் நீ தொடர்ந்து முன்னேறு. நீ தொடர்ந்து நம்பு. யூனிவர்ஸ் உன்னை பாதியில சந்திக்கும்,